he was just scrolling through Instagram. அப்போ என் டான்ஸ் ரீல் had popped up. அதை பார்த்துட்டு he thought my eyes were very expressive. Golden Sparrow என் நெஞ்சில arrow. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரேண்டமா தனுஷ் சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது. இந்த மாதிரி சார் would like to meet you tomorrow அப்படின்னு சொன்னாங்க. நான் பிராங்க்னு தான் நினைச்சேன், நம்பவே இல்லை. அப்புறம் அவங்க வந்து போய் பயங்கர நர்வஸா இருந்தேன். ஏன்னா சுத்தி சாரோட அவார்ட்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நான் சொன்னேன், சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு நடிக்க தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சார் அதெல்லாம் ஒன்றும் சாரும் ஒரு கேரக்டரையும் ரொம்ப யோசிச்சு எல்லாருமே வெளில தெரிகிற மாதிரி எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்துருந்தாரு படத்துல. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா சீனா மறக்க முடியாதது ஒரு நடந்தது இன்சிடென்ட் அப்படின்னா வந்து எனக்கு டான்ஸ் தான். பயங்கர கஷ்டமா இருக்கணும், அவன் பண்ணவே முடியாது, கால் உடையணும், அந்த மாதிரி ஒரு கோரியோ பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி அவர் சொன்னாரு. அண்ட் டேக் போனப்போ அது ஒரு சிங்கிள் ஷாட் கோரியோ. அண்ட் அது எழுந்து கிளாப் பண்ணாங்க, மொத்த செட்டுமே கிளாப் பண்ணாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். Hi, this is Deepika from Red Nool. இன்னைக்கு நம்மளோட ரம்யா அப்படின்னு சொல்லாமா இல்லை அஞ்சலின்னு சொல்லாமா? அஞ்சலி அழகாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் அஃப்கோர்ஸ் you've come in the second half அப்படின்னு இருந்தாலும் you took a major role in the என்னன்னு சொல்கிறது, so many hearts அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. பிகாஸ் நீக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒன் சச் பியூட்டிஃபுல் ஃபிலிம், அதில் உங்கள் ரோல் வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம். ஸோ எப்படி இருக்குது அந்த அஞ்சலி அந்த ரிசப்ஷன்? பிகாஸ் லைக் எஸ்பெஷலி அந்த கோல்டன் ஸ்பேரோவில் நீங்கள் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்ணா பின்னான்னு எல்லாரும் கத்துனாங்க, தியேட்டர்லாம் அப்படியே பிளாஸ்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் தீபிகா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே படத்தை ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஜமாவே சொல்கிறேன், எனக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் கேரக்டருக்கு எனக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு அழகான ரிசப்ஷன் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நிஜமாவே ஓவல்ட் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து. டான்ஸ் மட்டும் சொல்லாமல் ஆக்டிங்கும் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரையர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இது என்னோட முதல் படம். அதனால அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி அழகான ரூல்ஸ் அண்ட் நல்லா பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. Yes. And let me rewind you and take to the first initial stages அப்படின்ற மாதிரி. Because of course இந்த படம் அப்படின்னு இருக்கும்போது how it came, like நீங்கள் எதாவது ஆடிஷன்ஸ் பண்ணீங்களா இல்லை எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? இல்லை, ஆக்சுவலி I was working in corporate and I'm a dancer by passion. எனக்கு வந்துட்டு ரேண்டமா தனுஷ் சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்தது. இந்த மாதிரி சார் would like to meet you tomorrow அப்படின்னு சொன்னாங்க. நான் பிராங்க்னு தான் நினைச்சேன், நம்பவே இல்லை. அப்புறம் அவங்க வந்து இல்ல we got your number from so and so person, நிஜமா தான் சொல்லும்போது பயங்கர ஷாக் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டே போனேன். நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒன்றும் தெரியாது, நம்ம போயிட்டு அட்லீஸ்ட் தனுஷ் சார் யாவது பார்த்து வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். போய் பயங்கர நர்வஸா இருந்தேன். ஏன்னா சுத்தி சாரோட அவார்ட்ஸ் இருந்தது. இன்னும் இட் மேட் மீ மோர் நர்வஸ். அப்புறம் சார் உள்ள வந்தோன்னா he casually walked in. இந்த மாதிரி நான் சொன்னேன், சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு நடிக்க தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓகே, உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவர் ஃபுல்லாக அந்த நெரேட்டிவ் சொன்னார். ஓகே, என் கேரக்டரும் எப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னது ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் சொல்லுங்கள், நடிப்புலாம் வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். ஸோ அவரே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கும் போது நம்ம அதை ஒழுங்காக பண்ணணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருந்தது. அண்ட் சார் சொன்னார், என்னோட டான்ஸ் ரீல் பார்த்து he was just scrolling through Instagram. அப்போ என் டான்ஸ் ரீல் had popped up. அதை பார்த்துட்டு he thought my eyes were very expressive. அதனால வந்துட்டு சரி ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு கட் ஃபீலிங் இருந்ததுன்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலி அதான் முக்கியமாக அவர் ஒன்று சொன்னார்ல, லைக் ஈஸிலி வந்து அவர் ஃபேஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு. பிகாஸ் நாங்கள் அந்த மேக்கிங்கில் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தமாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. லிட்ரலி லைக் we could see like அவரோட அந்த ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ட்டு மாதிரி. ஸோ கண்டிப்பாக செட்ஸில் வந்து எப்படி இருந்தார் தனுஷ் சார்? அஃப்கோர்ஸ் வி நோ லைக் ஹவு மச் ஆஃப் அ ஜோவியல் பர்சன் ஹி இஸ் அப்படின்ட்டு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஷூட்டிங்லேருந்து எல்லாமே. ஸோ தனுஷ் சார் எப்படி இருந்தது? ஹி இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் மென்டார்னு சொல்லணும்.
நிறைய சீன்ஸ் நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவாரு. நம்ம என்ன வாட் வி பிரிங் இன் டு த டேபிள்ன்றத அவர் அப்சர்வ் பண்ணுவாரு. அது வந்துட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. டேக்லாம் ஓகே ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் என்னோட இனிஷியல் அந்த பிகினிங் சீன்லாம் இருக்குல்ல, என்னோட அதெல்லாம் நானா பண்ணதுதான். அப்படியா? ஓகே. ஆமா, அது கடைசியில வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு அவங்க ஆனா அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது he said don't smile with your lips, smile with your eyes சொன்னாரு. அது ஒண்ணு, அது அவரோட இன்புட்ஸ் தான் அது எல்லாமே. and I just replicated it, அவ்வளவுதான். so most of the scenes அவர் நம்மள பண்ண விடுவாரு. he will அவரோட மீட்டர்ல அது இருக்கான்னு பாப்பாரு. சப்போஸ் அவர் he wants something else, அந்த சீன் கரெக்டா கன்வே ஆகிறதுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா அவர் பண்ணி காட்டுவாரு. நாங்க அதை கேப்சர் பண்ணிப்போம் போன்ல. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவ்வளவுதான். மேஜரா தனுஷ் சரோட டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது லைக் பிஃபோர் அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து லைக் இட் வாஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அப்படின்ட்டுலாம் ஒன்று இருந்தது. இந்த சைடு வந்து இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி, ஏன்னா இந்த படத்துக்கு பிகாஸ் ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்னால எல்லாருக்குமே ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ட் அது நல்லாவே ஃபுல்ஃபில்லும் ஆயிடுச்சு. ஸோ இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். பட் ஆனால் அது இன்னும் கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் லைக் ஒரு யங் குரூப் ஆஃப் பீப்புள் லைக் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ரிசப்ஷன் லைக் அந்த நம்ம சேர்ந்து வளரலாம்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட அந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஏன்னா எல்லாருமே அந்த இன்டர்வியூல பார்க்கும்போது எல்லா குரூப்பா கொடுக்கும்போது பார்க்கவே அழகா இருக்கு. அந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கண்டிப்பா பேசி. ஆமா, ரொம்ப இனிஷியலி ஐ வாஸ் லிட்டில் இன்ட்ரோவர்ட்டட். நான் ஓப்பன் அப் ஆக எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஓப்பனிங் அப் அண்ட் எல்லாரோடையும் பயங்கர ஜாலியா பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். எஸ்பெஷலி வி காட் ஈவன் மோர் க்ளோசர் ப்ரொமோஷன்ஸ். அப்போ ரொம்பவே வேற வேற ஊருக்குலாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அண்ட் எல்லார் கண்ணிலுமே அந்த ஒரு பேஷன் இருந்தது. எப்படியாவது மேல வந்துடணும், இந்த படத்துல எப்படியாவது நம்ம தெரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. சாரும் ஒரு கேரக்டரையும் ரொம்ப யோசிச்சு அழகா அதை டிசைன் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே வெளில தெரியற மாதிரி எல்லாருக்குமே ஸ்கோப் கொடுத்திருந்தாரு படத்துல. எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒன் சீன் அது அதர் ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா இருக்கும் படத்துல. ஸோ அந்த மாதிரி தான் அவரும் அதை டிசைன் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. படம் ஷார்ட்க்கு முன்னாடிலாம் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா கட் சொல்ற வரைக்கும் ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க சீன்ல. ஸோ எல்லாருமே செம்ம ஜாலி, ஒரு பிக்னிக் போற மாதிரி தான் படத்துக்கு. ஆமா. ஸோ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் இது நீங்க எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கவும் மாட்டீங்க. பட் ஆனால் தனுஷ் சாரோட ஒர்க் பண்றது அப்படின்னு மட்டும் இல்லாம செட்ல மீதி பேரோட ஒர்க் பண்றது அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா மறக்க முடியாத ஒன்று. எனக்கு வந்து பவிஷ் சொன்னதான் ஞாபகம் இருக்கு. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, நீங்க வர சீன்ல வந்துட்டு நான் உங்க கூட இருக்கிற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எனக்கு சீக்கிரம் ஓகே ஆயிடுது, நம்ம லக்கி சாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. ஹீஸ் வெரி நைஸ் கை. அண்ட் மேத்யூவோட ஐ ஹாவ் சும்மா நான் மலையாளம் தப்பா பேசி இரிட்டேட் பண்றதுக்காக தப்பா பேசுவேன். ஏடா மேத்யூ அப்படின்லாம் கூப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தது. ராபியா, அனிகா எல்லாருமே பயங்கர ஃபன். பிரியா, ஸோ சித்தார்த். அண்ட் எனக்கு சீனா மறக்க முடியாதது ஒரு நடந்தது இன்சிடென்ட் அப்படின்னா வந்து எனக்கு டான்ஸ் தான். அது பண்ணும்போது சார் வந்து கோரியோகிராஃபர்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு. செம்ம చాలా கஷ்டம். அவங்க தெலுங்கு கோரியோகிராஃபர். அவர்கிட்ட பயங்கர கஷ்டமா இருக்கணும், அவ பண்ணவே முடியாது, கால் உடையணும், அந்த மாதிரி ஒரு கோரியோ பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி அவர் சொன்னாரு. he likes to he wanted to challenge me. இவன் எப்படி பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு கியூட்டான ஒரு இது இருந்தது அங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பண்ணி கொண்டு வந்தப்போ அவர் காமிச்சார், வந்து பாரு அப்படின்னு. நான் பார்த்தேன், ஓகே அப்படின்னாரு. எங்க போய் பண்ணிட்டு வா, சரி ஒன்னு சேலஞ்ச் பண்ற, போய் ½ an hourல கத்துட்டு வா பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் போய் கத்துட்டு வந்து பண்ணி காமிச்சா அவருக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் டேக் போனப்போ அது ஒரு சிங்கிள் ஷாட் கோரியோ அண்ட் அது சிங்கிள் டேக்கும் கூட. அவர் எழுந்து கிளாப் பண்ணாங்க, மொத்த செட்டுமே கிளாப் பண்ணாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் அ டான்சர் எனக்கு அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்டா இருந்தது. அவர் வந்து தலையில தட்டி கொடுத்து வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி நீங்க இனிஷியலா சொன்னீங்களே இந்த அவார்ட்ஸ்லாம் பார்த்து பயந்தேன் அப்படின்ட்டு. ஐ திங்க் இதுதான் ஒரு பெரிய அவார்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பா அந்த ஒரு such a huge talent. அவரே ஒரு bundle of talent. எல்லாமே பண்ணுவார். அவர் வந்து இவ்வளோ அப்ரிஷியேட் பண்றாருன்னா நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லைக் அஃப்கோர்ஸ் அவர் பண்றதை வந்து ரெப்ளிகேட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. லைக் அது பண்ணாலே போதும், அட்லீஸ்ட் அதில் ஒரு 5% பண்ணாலே போதும் அப்படின்னு இருக்கும்போது பெரும்பாலும் வந்து we saw comments like we could see தனுஷ் and பவிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது?
அவரும் அழகா ரெப்ளிகேட் பண்ணாரு. சார் பண்றது என்னவோ அதை கேட்டுட்டு அதை அப்படியே எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். அதுதான் பவிஷும் பண்ணாரு. ஹீ இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட். அவர் வந்துட்டு ஃபுல்லா உட்காந்து செட் ஃபுல்லா நடப்பாரு, சீன் பேப்பரை வச்சுட்டு. அவ்வளோ டென்ஷனா இருப்பாரு, அவ்வளோ டெடிகேட்டடா இருப்பாரு, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி. அவரும் ஐ திங்க் எல்லாருமே அவர் பண்றதை ரெப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் லைட்டா அவரோட சாயல் எல்லாத்துலயுமே ஒரு பாயிண்ட்ல இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். புரியுது. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து அவர் சொன்னார் இது வந்து ஈஸி கோயிங் படம் அப்படின்னு தான் வந்து அவரே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது சார் வந்து கேமியோ தரமாட்டாங்களா அப்படின்ட்டு. அவர் ஏன் வரல அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்ததா? எங்களுக்கும் இருந்தது. நானும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சார் எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா, நீங்க வரீங்களா? நீ சைடு இல்லம்மா, இது முழுக்க முழுக்க உங்களுக்கான படம், நீங்க எல்லாருமே தெரியணும்ன்றதுதான். அந்த அட்டென்ஷன் என் பக்கம் திரும்பிட வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு உங்க ஹார்ட் ஒர்க்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டீல் இட் வந்து அந்த ஒரு இதுல அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சாரு. அதுதான் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ஆனால் அதான் அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு he wants to push young talents தான். அதுக்கே எக்ஸாக்ட்லி ஐ திங்க் he has always done that. yes and of course அவரை பத்தி பேசும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எழுதியிருந்தீங்க, உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஆல் தோஸ் வேர்ட்ஸ் கேம் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு இருக்கும்போதும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் தனுஷ் சார் சொன்னது அந்த மாதிரிலாம். ஸோ அந்த ட்ராவல் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, எவ்வளோ டேஸ் ட்ராவல் அண்ட் அந்த அழகான அந்த மெசேஜ் நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அதை பற்றி பேசியாகும். ஸோ படம் வந்து மொத்தமாக ஒரு 40-45 டேஸ் ஷூட் பண்ணோம். நான் என்னோட போர்ஷன் வந்து ஒரு 20 டேஸ், அதுக்கு மேலே இல்லை, 20 டேஸ். அண்ட் அது ரொம்ப ஒரு அழகான ஜேர்னி. அது இன்னுமே இட் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம். ஏன்னா எதுவுமே தெரியாமல் உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு இப்போ எல்லாமே தெரியும்னு இல்லை, ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது டு டேக் ஆன் த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து வர ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அவர் ரொம்ப அழகாக எங்களை இந்த ஜேர்னியில் கொண்டு போனார், பயங்கரமாக கைட் பண்ணார். ரொம்ப அவருமே ஆக்ஷன் சொன்னால் ஒரு ஒர்க் மோட் ஆன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கட் சொன்னால் அவரும் செம்ம ஜாலியாக இருப்பார், எங்கள் எல்லாருக்கூடையும் எங்கள் கதையெல்லாம் கேட்டுட்டு அவரோட கதையெல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஜேர்னி. எஸ்பெஷலி ஐ திங்க் ஒரே ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு இல்லாம அந்த ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தி இருந்திருக்கும். இது எல்லாருமே சேர்ந்து இருந்ததுனால எவ்ரிபடி ஹெல்ப் ஈச் அதர் அட் ஒன் பாயிண்ட். another மேஜர் திங் அப்படின்னு இருக்கும்போது லைக் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எல்லாருமே ரெக்கக்னிஷனுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ சோஷியல் மீடியாலுமே வந்து உங்களுக்கு நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து எஸ்பெஷலி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் லைக் ஸ்க்ரால் பண்ணும்போது டான்ஸ் வந்து நிறையவே நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வென் லைக் என்னது அதுக்காக தான் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, அது ஒரு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஓகேப்பா நான் 0லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசியாகும். இது நிஜமாவே சொல்லணும், ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு இவ்வளோ பவர் இருக்குன்றது நான் லைவாக பார்த்து அது லிவிங் எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒன்று இவ்வளோ வருஷமா பண்ணிகிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு வேலிடேஷன் கிடைக்காதான்றது எல்லாருக்குமே எல்லா டேலண்ட்ஸுக்குமே இருக்கும், நாட் ஜஸ்ட் டான்ஸ், எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரு கிடைக்கும் போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே வேறு, அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க, தட் இல்லை டேலண்டட் பீப்புளுக்கு கண்டிப்பாக அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட்ஸும் இருக்காங்க, டிரெக்டர்ஸும் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி பரவாயில்லையே நம்மளையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் அவசியமே இல்லை இல்லையா, ஒரு டான்ஸ் வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து he saw something in me, he just didn't see me as any other dancer or any other artist. அது பார்த்து இல்லை உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ஐ திங்க் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஐ வுட் சே கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் டோன்ட் லூஸ் ஹோப். பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எது பண்ணாலுமே கண்டிப்பாக ஒரு ரெக்கக்னிஷன் அட் சம் பாயிண்ட் ஒரு வேலிடேஷன் கிடைக்கும். அப்படியே உங்களை வந்து விட மாட்டோம், கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். When I see her eyes, she got me mesmerized. I know you want me. Give me a sign.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.